ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். லக்ஷ்மி ரேவதி கிட்ட சொல்றாங்க, அஞ்சலி எப்படி இருக்கானே தெரியல, அஞ்சலியை பார்க்கணும் போல இருக்கு. மகேஷ்க்கு கால் பண்ணா அஞ்சலி வேலை செய்யறா, அவ தூங்குறா அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுக்கிட்டு இருக்காரு. உண்மையாவே அஞ்சலிக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல, எனக்கு பயமா இருக்கு ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கிட்ட சொல்றாங்க. அதை கேட்ட ரேவதி லக்ஷ்மி கிட்ட சொல்றாங்க, நீங்க பயப்படாதீங்க அத்தை, அவங்க பிரெக்னெண்டா இருக்கிறனால வாந்தி எடுத்துட்டு டயர்டா இருந்திருப்பாங்க, அதனாலதான் மகேஷ் வந்து அப்படி சொல்றாரு அப்படின்னு சொன்னதுமே லக்ஷ்மி ரொம்பவே பயப்படுறாங்க. இல்ல ரேவதி, என் மனசுக்கு ஏதோ தப்பா படுது, அஞ்சலிக்கு ஏதோ ஆபத்துன்ற மாதிரியே என் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ரேவதி வந்து, உங்களுக்கு அப்படி டவுட்டா இருந்துச்சுன்னா வாங்க நம்ம போயிட அஞ்சலியை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி லக்ஷ்மி கிட்ட சொல்றாங்க. இதை கேட்ட லக்ஷ்மியும், சரி நீ சொல்றது கரெக்ட் தான், வா நம்ம அஞ்சலியை பார்க்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இந்த சைடு நம்ம மகேஷ் வந்து அந்த எரிஞ்ச திங்ஸ் எல்லாத்தையுமே ஏற கட்டிட்டு வீட்டை பழையபடி அழகாக்கிடுறாரு. உட்காந்து அழுதுகிட்டு இருக்காரு. அஞ்சலி, நீ ஏன் என்னை விட்டுட்டு போன? நான் இது எல்லாமே நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறதுக்காக தானே பண்ணேன். நம்ம குழந்தை ராஜ வாழ்க்கை வாழணும், பணக்கார வாழ்க்கை வாழணும் தானே நான் ஆசைப்பட்டேன். எல்லாத்தையும் இப்படி நாசம் பண்ணிட்டே அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு தனியா உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்காரு. உங்க அப்பா இறந்ததுக்கு காரணம் நான் இல்லைன்னு உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், ஆனா நீ என்னைய நம்பவே இல்லை. உங்க அண்ணனுக்கு தான் நான் குறி வச்சேன், ஆனா போய் உங்க அப்பா போய் அதுல மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் தனியா புலம்பிக்கிட்டு இருக்காரு. இதுல என்ன ஒரு விஷயம்னா, முருகனோட அம்மா என்ன ஆனாங்கன்னு தெரியல, அதுவும் இல்லாம சிவராமன் வந்து உண்மையாலே இறந்துட்டாரா, அப்படி இல்லைன்னா மகேஷ் மறைச்சு வச்சிருக்காரா அப்படிங்கிறது ஒரு பக்கம் டவுட்டா இருக்கு. இந்த சைடு நம்ம அஞ்சலிய இறந்த மாதிரி காட்டுறாங்க. ஒரே நேரத்துல இத்தனை கேரக்டரையும் சாவடிக்கிறது வந்து சாத்தியமே கிடையாது. ஏன்னா அப்படி சாகடிச்சிட்டா அந்த சீரியல்ல ஒரு விறுவிறுப்பே இருக்காது. சோ இப்ப நம்ம அஞ்சலி வந்து கண்டிப்பா இறந்திருக்க மாட்டாங்க. மகேஷ பழி வாங்கணும்னு கண்டிப்பா ஏதாவது ஒரு மூலையில தான் ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம மகேஷ் கார் எடுத்துட்டு அஞ்சலியை தேடி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல போய்கிட்டு இருக்காங்க. அஞ்சலி இப்படி பண்ணிட்டே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனா கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது அப்போ ஒரு பஸ் ஸ்டாப்ல அஞ்சலி மாதிரியே ஒரு பொண்ணு பாவாடை தாவணி கட்டிட்டு நிக்கிறாங்க. இதை பார்த்ததுமே என்ன அஞ்சலி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு வெளியில வந்து பாக்குறாங்க. அதான் அஞ்சலி மாதிரி தான் இருக்கு, சரி நம்ம கிட்டக்க போய் பேசி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்டக்க போய் பேசுறாங்க. அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அப்போ அந்த பொண்ணு சொல்றா, யார் அஞ்சலி, நான் அஞ்சலிலாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதை கேட்ட மகேஷ் வந்து, இல்ல நீ என்னோட அஞ்சலி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை கேட்ட அந்த பொண்ணு மகேஷை பார்த்து பயப்படுறா. அங்க இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் சொல்றா, இவர் யாருன்னே தெரியல, என் கிட்ட வந்து பேசுறாங்க அப்படின்னு. மகேஷ் வந்து சொல்றாங்க, ஐயோ சாரி, எனக்கு தெரிஞ்ச பொண்ணு மாதிரி இருந்தது, அதனாலதான் நான் உங்ககிட்ட வந்து பேசினேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம மகேஷும் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணை வச்சுதான் நம்ம அஞ்சலி மாதிரி நடிக்க வைக்கணும், இல்லைன்னா கண்டிப்பா அஞ்சலி வீட்டுல இருக்கிறவங்களுக்குலாம் அஞ்சலி எங்க போனா, அஞ்சலிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்லி நம்மள டார்ச்சர் பண்ணி சாகடிச்சிருவாங்க. சோ இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா இந்த பொண்ணை நம்ம அஞ்சலியை நடிக்க வச்சாதான் எல்லாத்தையுமே ஏமாத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து முடிவெடுக்கிறாரு. அந்த பொண்ணு போற இடத்துக்கு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. அப்போ அந்த பொண்ணு ஒரு கட்டத்துக்கு மேல நின்று பின்னாடி திரும்பி பாக்குறாங்க. நீங்க எதுக்காக என்னைய ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்போ மகேஷ் சொல்றாங்க, இல்லைங்க உங்களால எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. என்னப்பா நீ எங்க இருந்தோ வந்துட்டு என்கிட்ட ஹெல்ப் கேக்குற, நான் எப்படி உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும், நீ யாரு என்னன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் கிட்ட அந்த பொண்ணு பேசிக்கிட்டு இருக்கா. அதுக்கு மகேஷ் சொல்றாங்க, உங்களுக்கு நான் எத்தனை கோடி பணம் வேணாலும் தரேன், எனக்காக நீங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுமே அந்த பொண்ணு பணமா அப்படின்னு சொல்லிட்டு வாயை பழக்க ஆரம்பிச்சிடுறா. மகேஷ் கிட்ட கேக்குறா, சரி சரி சொல்லு, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்ல உடனே அஞ்சலியோட போட்டோவை காட்டுறாங்க. அஞ்சலியோட போட்டோவை காட்டினதுமே அவங்களால சுத்தமா நம்பவே முடியல. என்னப்பா என்ன மாதிரியே இருக்காங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மகேஷ் சொல்றாங்க, ஆமா இவங்க அச்சசல் உங்களை மாதிரியே தான் இருப்பாங்க, இவங்க பேரு அஞ்சலி அப்படின்னு சொல்றாங்க. சரி இப்ப நான் இவங்கள வச்சு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்க, அதுக்கு மகேஷ் சொல்றாங்க, இவங்க எங்க போனாங்க என்ன ஆனாங்கன்னே தெரியல, ஏதோ ஒரு பிரச்சனையில எங்கேயோ காணாம போயிட்டாங்க. இப்போ அவங்க வீட்டுல உள்ளவங்க கிட்ட எல்லாம் நான் அஞ்சலி வீட்டுலதான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா அஞ்சலியை எங்க தேடியும் என்னால கண்டுபிடிக்க முடியல. சோ நீங்க வந்து இவளோட உருவத்துல இருக்கிறனால நீங்க இவள மாதிரி கொஞ்சம் நடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட கேக்குறாங்க. அந்த பொண்ணும் கொஞ்சம் அப்படியே யோசிக்கிறா.
நான் இவள மாரி நடிக்கணுமா? அப்போ நான் எவ்வளோ பணம் கேட்டாலும் தருவீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் கிட்ட கேட்க, அதுக்கு மகேஷ் சொல்றாங்க, "எவ்வளோ வேணாலும் பணம் தரேன். எனக்கு இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இத கேட்ட அந்த பொண்ணு ஓகே சொல்லிட்டு மகேஷ் கூட கிளம்பி போயிடுறாங்க. அப்போ மகேஷ் வந்து அந்த பொண்ணுகிட்ட கேட்குறாங்க, "நீங்க எங்க இருக்கீங்க? உங்கள இவ்ளோ நாளா நான் இங்க பார்த்ததே இல்லையே!" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது, "நாங்கலாம் உங்கள மாரி பணக்காரவங்கலாம் கிடையாது. நாங்கலாம் ஏழைங்க தான். ஏதோ 10 பாத்திரம் தேய்ச்சு தான் எங்களோட வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு இருக்கோம்." அப்படிங்கிற மாதிரி மகேஷ் கிட்ட அந்த பொண்ணு எல்லா டீட்டெயிலுமே சொல்லிட்டு வரா. ஒரு வழியா மகேஷ் வந்து அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துர்றாங்க. வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுமே அந்த பொண்ணு அந்த வீட பார்த்துட்டு வாய பொளக்க ஆரம்பிச்சுர்றா. "அப்பா! இவ்ளோ பெரிய வீடா?" அப்படின்னு சொல்லிட்டு வாய பொளந்து வீட்டையே சுத்தி சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கா. மகேஷ் வந்து அஞ்சலியோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க. "இங்க பாரு இதெல்லாம் அஞ்சலி யூஸ் பண்ண ட்ரெஸ்" அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி ட்ரெஸ்லாம் எடுத்து குடுக்குறாங்க. "நீ போயிட்டு நல்லா ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு இந்த புடவையெல்லாம் உடுத்திட்டு வா" அப்படின்னு சொல்லிட்டு அந்த புடவைய குடுத்து விடுறாங்க. அந்த பொண்ணும் அஞ்சலியோட ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு, ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டு வெளியில வராங்க. அப்போ மகேஷ்க்கு அந்த பொண்ண பார்த்ததுமே அஞ்சலிய பார்க்குற மாதிரியே இருக்கு. அவங்க ரொம்பவே எமோஷனல் ஆயிடுறாங்க. "நீ அப்படியே அச்சசல் என்னோட அஞ்சலி மாதிரியே இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்டக்க போறாங்க. அப்ப அந்த பொண்ணு சொல்றா, "என் கிட்டக்கலாம் வராத" அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. "ஐயோ! சாரி நான் என்னோட அஞ்சலி ஞாபகம் வந்துருச்சு" அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து அந்த பொண்ணுகிட்ட சொல்றாங்க. "சரி இப்ப நான் பார்க்குறதுக்கு அஞ்சலி மாதிரியே இருக்கனா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பேசிக்கிட்டு இருக்கா. மகேஷும் சொல்றாங்க, "யாருக்குமே டவுட் வராது. நீ அச்சசல் அஞ்சலி மாதிரியே தான் இருக்க. ஆனா நான் என்ன சொல்றேனோ அதுபடியே தான் நடக்கணும். அவங்க வீட்டாளுங்க யார் வந்தாலும் சரி, அவங்க கிட்ட எப்படி பேசணும், என்ன பேசணும் அப்படிங்கிறத நான் உனக்கு தெளிவா சொல்லிக் குடுத்துருவேன். ஏதாவது சொதப்பி மாட்டி விட்ட அவ்வளோதான் உன்னைய நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ண மகேஷ் பயங்கரமா மிரட்டுறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு அந்த பொண்ணு சொல்றா, "இங்க பாருப்பா, நான் வந்து நடிக்க தான் வந்திருக்கேன். அதுக்காக என்னைய இப்படி மிரட்டலாம் கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசுறா. இத கேட்டுட்டு மகேஷும், "சரி, சரி நான் தெரியாம சொல்லிட்டேன். இப்போ அவங்க வீட்ல இருந்து யாராவது வந்தா நீ அஞ்சலி மாரியே நடிக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட சொல்லிடுறாங்க. மகேஷ் சொன்ன கொஞ்ச நேரத்திலேயே லக்ஷ்மி, ரேவதி இவங்க 2 பேருமே வராங்க. அப்போ மகேஷ் வந்து அவங்கள கேமரால பார்த்துட்டு, "இங்க பாரு அஞ்சலியோட அம்மா வந்திருக்காங்க. நீ அவங்க கிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லணும். எதுக்காகம்மா ஃபங்ஷனுக்கு வரல?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, "நீ என்ன சொல்லணும்? எனக்கு ஒரே வாமிட்டா இருந்தது. அதனால தான் என்னால வர முடியல" அப்படின்னு சொல்லிட்டு, உடம்பு சரியில்லாத மாரியே நடிக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த அஞ்சலி மாரி இருக்கிற பொண்ணுகிட்ட சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்ட அந்த பொண்ணும், "சரி நீ சொன்ன மாரியே நான் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட்டா ரெடியா இருக்காங்க நடிக்கிறதுக்கு. லக்ஷ்மியும் வந்துடுறாங்க. "அஞ்சலி எப்படிம்மா இருக்க? என்ன ஆளே ஒரு மாதிரி ஆயிட்ட?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு சொல்றா, "நான் என்னம்மா நான் நல்லா தானே இருக்கேன்" அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. உடனே மகேஷ் வந்து கண்ண காட்டுறாரு. "ஒழுங்கா பேசு" அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த பொண்ணு அப்படியே அமைதியா இருக்காங்க. "இல்லம்மா எனக்கு ஒரே வாமிட்டா இருந்தது. அதனால தான் என்னால ஃபங்ஷனுக்கு வர முடியல" அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. லக்ஷ்மி மகேஷ் கிட்ட கேக்குறாங்க, "என்ன மாப்பிள அஞ்சலி நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இது என்னோட அஞ்சலி மாதிரியே இல்லையே" அப்படிங்கிற மாதிரி மகேஷ் கிட்ட லக்ஷ்மி கேக்குறாங்க. "அப்படியெல்லாம் இல்லம்மா. அவ வந்து அப்பா இறந்ததுல இருந்தே ஒரு மாதிரி தான் இருக்கா. அதனால தான் உங்களுக்கு பார்க்க வித்தியாசமா தெரியுது" அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து சமாளிச்சுடுறாரு. அப்போ லக்ஷ்மி அஞ்சலி கிட்ட சொல்றாங்க, "இங்க பாரும்மா, நீ அப்பாவ நினைச்சே கவலைப்பட்டுட்டு இருக்காத. உன் வயித்துல இப்போ ஒரு குழந்தை வளர்ந்துட்டு இருக்கு. அந்த குழந்தைக்காக நீ நல்லா சாப்பிடணும். எத பத்தியும் கவலைப்படாம இருக்கணும். நடந்தது நடந்துருச்சு" அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட அந்த பொண்ணு, "என்ன இவங்க என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒண்ணுமே புரியலையே. சரி நம்ம வேலை என்ன? அந்த அஞ்சலி மாரி நடிக்கணும் அவ்வளவுதான். நம்ம பாட்டுக்கு நடிச்சுட்டு காசை வாங்கிட்டு போக வேண்டியதுதான்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் அப்படியே அமைதியா இருந்துடுறா. இன்னும் லக்ஷ்மி வந்து, "துளசி உனக்கு ஃபோன் பண்ணாளா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "துளசியா? அது யாரு?" அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ மகேஷ் சொல்றாங்க, "அதான் உங்க அக்கா ஃபோன் பண்ணாங்களான்னு கேட்குறாங்கல்ல" அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து அந்த இடத்துல மழுப்புறாங்க. அப்பதான் அந்த பொண்ணுக்கே புரியுது, "ஓ! துளசினா அவங்க அக்காவா?" அப்படின்னு சொல்லிட்டு, ஃபோன் பண்ணாங்க" அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சுடுறாங்க. இந்த அஞ்சலிய வச்சு இந்த மகேஷ் எப்படி காலத்த ஓட்டப் போறாருன்னு தான் தெரியல. உண்மையான அஞ்சலிக்கு என்னதான் ஆச்சு அப்படிங்கிறத சொல்லவே மாட்டேங்கிறாங்க. அட்லீஸ்ட் அவங்கள உயிரோட இருக்கிற மாதிரி காமிச்சாவாவது நல்லாருக்கும். இதே மாதிரி தான் கேடி சீரியல்ல தீபா மலையில விழுந்து இறந்த மாரி காமிச்சாங்க. கடைசியில அவங்கள மாதிரியே இருக்க கீதாவ கொண்டு வந்து சீரியல்ஸ ஓட்டி கடைசியில இந்த சீரியலுக்கு ஒரு எண்ட் கார்டே போட்டுட்டாங்க. அதே மாதிரி இந்த சீரியலையும் முடிவுக்கு கொண்டு வருவாங்களான்றது தெரியல. ஏன்னா கன்னட சீரியல் வந்து சூப்பரா போய்க்கிட்டு இருக்கு. அத பேஸ் பண்ணி தான் இந்த கெட்டி மேளமும் போயிட்டு இருந்துச்சு. பட் இதோட ட்ராக்
ட்ராக் வந்து இப்போ சுத்தமா டோட்டலா வேற மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சீரியலை முடிக்க போறாங்களா? அப்படி இல்லைன்னா இறந்து போன அஞ்சலி வந்து மகேஷை பழி வாங்குவாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.